நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் முதல்வர் ரங்கசாமி ஆட்சியில் மீனவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா நடந்தது. மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் நடந்த விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேசுகையில், புதுவையில் காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்களுக்கு பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதாகவும், குறிப்பாக மீனவர்களுக்கு 2% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. காலாப்பட்டு சுனாமி குடியிருப்புகளை வீராம்பட்டினத்தில் வீடுகள் கட்ட உலக வங்கியிடம் வட்டியில்லா கடன் கேட்டு இருந்ததாகவும், இதற்காக 800 கோடியை மத்திய அரசு மூலம் உலக வங்கி வழங்குவதாக கூறியிருந்தும் அதற்கான கோப்புகளை புதுவை அரசு கிடப்பில் போட்டுள்ளது. மேலும் ரங்கசாமி ஆட்சியில் மீனவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றார். தொடர்ந்து மத்திய அரசு வழங்கிய சுனாமி நிதி 950 கோடியில் எவ்வளவு செலவிடப்பட்டுள்ளது என்பதற்கு கணக்கு இல்லை. பொதுவாக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முதியோர் ஓய்வூதிய தொகை, சென்டாக் கட்டணம் போன்றவை உரிய நேரத்தில் வழங்குவதில்லை. காரைக்கால் மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசிடம் பிரதமர் மன்மோகன் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் குர்ஷித் ஆகியோர் பேசி விடுதலை பெற்று தந்தனர். புதுவை மக்களுக்கும் மீனவர்களுக்கும் காங்கிரஸ் ஆட்சியில்தான் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது என்று பேசினார். கூட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அக்னி வெயில் முடிய இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் விவரிக்க முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். பருவநிலை மாற்றத்தால் பருவ மழை பொய்த்து ஆண்டிற்கு ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சாதாரணமாக வீசும் கோடை வெயிலின் தாக்கத்தையே எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு அக்னி நட்சத்திரம் எனும் கத்திரி வெயில் துவங்கியது பெரும் சவாலாக அமைந்துள்ளது. புதுவையில் கத்திரி வெயில் துவங்குவதற்கு முன்பே 90 டிகிரி முதல் 95 டிகிரிக்குள் இருந்த வெப்பத்தின் அளவு கத்திரி வெயில் துவங்கிய பின் 100 டிகிரியை தாண்டி மக்களை வதைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. கடந்த 4ஆம் தேதி துவங்கிய கத்திரி வெயில் இன்னும் 2 நாட்களில் முடிய உள்ள நிலையில் தற்பொழுது 108 டிகிரியையும் தாண்டி வெயில் கொளுத்துவதால் அவ்வப்போது சாலையில் வீசும் காற்று கூட நெருப்பாகவே கொதிக்கிறது. இதனால் வீட்டை விட்டு வெளியேறவே மக்கள் யோசித்தாலும் வேறு வழியின்றி கட்டாயமாக வெளியே வரும் மக்கள் உடல் முழுவதையும் மறைக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாலும் வெயிலுடன் பெரும் போராட்டமே நடத்திவிட்டுத்தான் வீட்டுக்குள் செல்கின்றனர். பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெயில் பாத்தீங்கன்னா 108 டிகிரி தாண்டி போயிட்டு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெயில் பாத்தீங்கன்னா ஒரு மழை இல்ல பாண்டிச்சேரியில, மரங்கள் பாத்தீங்கன்னா ஒதுங்கிறது கூட இடம் இல்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதுனால மக்கள் வீட்டை விட்டு வெளியே போறது ரொம்ப பயப்படுறாங்க. நோய் பாத்தீங்கன்னா அம்மை, வஞ்சக்காமலை இது போல நிறைய நோய் வந்துட்டு இருக்குது. அது பாத்தீங்கன்னா தடுப்புக்கு பாத்தீங்கன்னா அது கூட மக்கள் வெளியே போக முடியல. இன்னைக்கு அடிக்கிறதே இல்ல. ரோட்ல நடந்து போகல பாத்தீங்கன்னா அனல் பறக்கிற மாதிரி அப்படியே பாத்தீங்கன்னா இருக்குது. அதனால வண்டியில போகல ஹெல்மெட் போட்டு போனா ஹெல்மெட்ல இருந்து பாத்தீங்கன்னா தலையில ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெளியே போக முடியல. இது போல நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒதுங்கிறது கூட இன்னைக்கு இடம் இல்லாம இருக்கிறாங்க. ஆஸ்துமா நோயின் தாக்கம் மற்றும் குணப்படுத்துதல் குறித்து மருந்தாளுநர்களுக்கான மருத்துவ கருத்தரங்கம் புதுவை அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. புதுவை மாநில அளவிலான மருந்தாளுநர்களுக்கான தொடர் மருந்தியல் கல்வியின் 4வது நிகழ்ச்சி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. திட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பு செல்வன் வரவேற்க திட்ட இயக்குநர் ரங்கநாத் தலைமையிலும் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் வெற்றிவேல், ஜான்மெல்ட், அரவிந்தன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ கருத்தரங்கில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கோவிந்தராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆஸ்துமா நோயின் தாக்கம் மற்றும் குணப்படுத்துதல் எனும் தலைப்பில் உரையாற்றினார். உலக அளவில் 235 மில்லியன் மக்கள் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்தியாவில் 10 முதல் 15% மக்கள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், நச்சுப்புகை, சுற்றுச்சூழல் தூய்மை கேடு, நகரமயமாக்கலில் இயற்கை வளம் அழிந்து போனதாலும் ஆஸ்துமா நோய் உண்டாவதாகவும், ஆரம்ப நிலையிலேயே முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினார். மேலும் ஆரோக்கியமான உணவு, முறையான மூச்சு பயிற்சி, சுற்றுப்புற சூழலை சுகாதாரமான முறையில் பராமரித்தல் போன்ற எச்சரிக்கை நடவடிக்கை மூலம் இந்நோய் வராமல் கட்டுப்படுத்தலாம் என்றும் கூறினார்.
புதுவை மாநில அளவில் பணிபுரியும் மருந்தாளுநர்கள் பலர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். IAS, IPS, IFS உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கான சிவில் சர்வீசஸ் தேர்வு புதுவையில் இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம் சார்பில் IAS, IPS, IFS உள்ளிட்ட உயர் பதவிகளுக்கு அகில இந்திய அளவிலான சிவில் சர்வீசஸ் தேர்வுகள் புதுவையில் இன்று 26ஆம் தேதி நடைபெற்றது. லாஸ்பேட்டை விவேகானந்தா பள்ளி, அரசினர் மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் உள்ளிட்ட 8 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்வெழுதினர். புதுவை அரசின் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்வு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த், போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் மற்றும் மின்துறை செயலர் மீனா ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றது. தேர்வுக்காக சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் தேர்வுக்கு வந்த தேர்வர்கள் சோதனைக்கு பின்னரே தேர்வு கூடத்தினுள் அனுமதிக்கப்பட்டனர். தமிழ் திரையுலகில் 10,000 பாடல்களுக்கு மேல் பாடி சாதனை படைத்த திரை இசையின் முடிசூடா மன்னர் TM சவுந்தரராஜன் உடல்நலக் குறைவினால் மரணமடைந்தார். தமிழ் திரையுலகில் 1946ஆம் ஆண்டு பின்னணி பாடகராக அடியெடுத்து வைத்து வசிய வைக்கும் குரலால் ரசிகர்களை கவர்ந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் TM சவுந்தரராஜன். குறிப்பாக எம்ஜிஆருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் பின்னணி பாடும்போது அவர்களது குரல் போலவே மற்ற நடிகர்களுக்கும் அவரவர் குரலுக்கு ஏற்றவாறு குரலை வித்தியாசப்படுத்தி பாடுவதில் வல்லவரான இவர் இதுவரை 10,000த்திற்கும் அதிகமான திரை பாடல்களையும் 2,500க்கும் அதிகமான பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பல மொழிகளில் பாடிய இவரை போன்று ஒருவர் இவருக்கு முன்னரும் பாடியதில்லை, இனியும் பாடப்போவதில்லை என்ற அளவிற்கு பின்னணி பாடி அனைவரது நினைவிலும் நீங்கா இடம் பெற்றார். எங்கே நிம்மதி, யாருக்காக, வீடு வரை உறவு போன்ற தத்துவ பாடல்கள், ஆகா மெல்ல நட மெல்ல நட, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், மயக்கம் என்ன மௌனம் என்ன போன்ற காதல் பாடல்களில் பாடி மத்திய அரசின் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். 91 வயதுடைய இவர் உடல்நலக் குறைவால் நேற்று மரணமடைந்தார். அவரது மறைவிற்கு திரையுலகினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுவை உருளையன்பேட்டை, லாஸ்பேட்டை தொகுதிகளுக்கு வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் கூறுகையில், உருளையன்பேட்டை தொகுதிக்கு புதிய வட்டார காங்கிரஸ் தலைவராக அப்துல் ரகுமான், துணை தலைவர்களாக ரமேஷ், ஜான் அலெக்சாண்டர், ராஜசேகரன், ராஜாராம், பொருளாளராக ஜெயானுலுதீன், பொது செயலாளர்களாக வேல்முருகன், அருள்மறைநாதன், கதிர்வேலு, ஜெயபிரகாஷ், அப்துல் அலீம், வெங்கடாஜலபதி, ராமானுஜம் மற்றும் செயலாளர்களும், லாஸ்பேட்டை தொகுதிக்கு புதிய வட்டார காங்கிரஸ் தலைவராக ராஜா, துணை தலைவர்களாக சுவாமிநாதன், ரவி, ரவிச்சந்திரன், மாரிமுத்து, பொருளாளராக கோவிந்தராஜு, பொது செயலாளராக முத்துபாபு, கண்ணதாசன், மகாராஜன், ரவி, மாரியப்பன், கீதா, குமார் மற்றும் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார். புதுவை சிவலிங்கபுரம் சிவன் ஆலய திருப்பணிக்காக நிதி உதவியினை திமுக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். புதுவை சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள சிவனாலயத்தில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. கோவில் திருப்பணிக்காக 2,10,000 ரூபாய்க்கான நிதி உதவியினை தமது சொந்த செலவில் திராவிட முன்னேற்ற கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் ஆரங்காவல் குழுவினரிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது நிர்வாகிகள் சிவபாலன், விவசாய தொண்டரணி VJ லோகு, தண்டபாணி, தட்சிணாமூர்த்தி, ராஜகுரு, இமயம், களியமூர்த்தி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஆரங்காவல் குழுவினர், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். புதுவை கதிர்காமத்தில் நடந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக 20ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை கதிர்காமம் மாரியம்மன் கோவில் தெருவில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக 20ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் அப்பர்சாமி தலைமையில் தனியாசலம் முன்னிலையில் நடந்தது. தொகுதி செயலாளர் மாசிலாமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய விழாவில் மாநில பொறுப்பு குழு தலைவர் பாண்டுரங்கம், முன்னாள் அமைச்சர் மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து, பொறுப்பு குழு உறுப்பினர்கள் சடகோபன், பாவாடைசாமி, கபிலியல், கலைவாணன், செல்வராசு உள்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். திரளான கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தின் நிறைவில் கட்சி பொருளாளர் மாசிலாமணி நன்றி கூறினார். புதுவை அருகே கடலோரத்தில் கிடைத்த அரிய வகை பறவையை வனத்துறையினரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர்.
புதுவை அருகே கோட்டக்குப்பம் ரஹ்மத் நகர் கடலோரத்தில் அப்பகுதி மக்கள் இதுவரை கண்டிராத அரிய வகை பறவையை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். அது என்ன வகை பறவை என்பது தெரியாததால் அப்பறவையை பிடித்த மக்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். பறவையை கைப்பற்றிய வனத்துறையினர் அது டஸ்கி மூகன் வகை பறவையாக இருக்கலாம் என அறிவித்துள்ளனர். புதுவை அருகே கடலோரத்தில் கிடைத்த இந்த அரிய வகை பறவையை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். புதுவை பல்கலைக்கழகத்தின் முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வில் 3ஆம் நாள் தேர்வு 8 மையங்களில் தீவிர கண்காணிப்புடன் நடந்தது. புதுவை பல்கலைக்கழகத்தின் 2013-2014 கல்வியாண்டிற்கான 62 முதுகலை படிப்பு, 57 PhD படிப்பு மற்றும் ஒரு முதுகலை டிப்ளமோ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை விநியோகிக்கப்பட்டது. இந்தியா முழுவதிலும் இருந்து 50,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டதில் 47,203 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 33 மையங்களில் கடந்த 24ஆம் தேதி துவங்கியது. அதன்படி 3ஆம் நாள் தேர்வு புதுவையில் பெத்தி செமினார் பள்ளி உள்ளிட்ட 8 மையங்களில் நடைபெற்றது. தேர்வில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தேர்வு எழுதினர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில விவசாய அணி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி செயற்குழு கூட்டம் மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில விவசாய அணி தலைவர் பத்மநாபன் தலைமையில் பொது செயலாளர் சிவன் ஒளி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் மற்றும் பொது செயலாளர் சுவாமிநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விவசாயிகளிடம் கலந்துரையாடினர். மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்கள் குறித்தும் கேட்டறிந்தனர். விவசாய அணி துணைத் தலைவர்கள் சிவகணேசன், இளங்கோவன், செயலாளர்கள் ராஜமூர்த்தி, ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள், விவசாயிகள் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.